திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க? நிச்சயமாக. பாமக கட்சியின் உட்கட்சி பூசல் தந்தை மகனுக்கான கருத்து மோதல் என உச்சகட்டத்தை எட்டி வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராமதாஸ் நீக்கினார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கம் சார்பில் இடஒதுக்கீடுக்காக கடந்த 1976ஆம் ஆண்டு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளுக்கு நினைவு தினம் இன்று பாமக சார்பில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளின் உருவப்படங்களுக்கு தைலாபுரத்தில் பயிலகத்தில் உள்ள மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி, ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதி உள்ளிட்ட நிர்வாகிகள் அந்த திருவுருவப்பட மெழுகுவத்தி ஏந்தி மலர் தூவி மஞ்சளி செலுத்தினர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில ஒரு அணியும், அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மற்றொரு அணியும் தனித்தனியாக திண்டிவனம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் நினைவு தூண்கள் மற்றும் திருவுருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் இந்த எதுவும் அசம்பாவிதம் இருக்காமல் இருக்க கிட்டத்தட்ட விழுப்புரம் மாவட்ட போலீசார் சார்பில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஆங்காங்கே ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் பாமக இரு தலைவர்களும் தனித்தனியாக அஞ்சலி செலுத்துவது இதுவே முதல் முறையாக காணப்படுகிறது.